அப்பா பாட்ஷாவின் மரணம் ஒரு கொடுந்துயரம். இஸ்லாமிய சிறைவாசிகளின் மரணம்தான் அவர்களுக்கான விடுதலை என நினைத்து விட்டதா திமுக அரசு என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடியில் வாடிய சிறைவாசி அப்பா பாட்ஷா அவர்களது மரணச் செய்தி பெரும் அதிர்ச்சி எனக்கு தருகிறது. அப்பாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், உறவுகளுக்கும், இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கிறேன். அநீதி இழைக்கப்படுவது தெரிந்தும் அப்பாவை மீட்க இயலாத அதிகாரமற்ற கையறு நிலை பெரும் மனவலியையும் குற்ற உணர்ச்சியும் தருகிறது. விடுதலை என்னும் மகத்தான உரிமையை பெற துடித்த அப்பா பாட்ஷா அவர்கள் மொத்தமாக நம்மிடத்திலிருந்தே பிரிந்து விடுதலை அடைந்திருப்பது சொற்களில் விவரிக்க இயலாத பெரும் கொடுமையாகும். கோவை சிறையில் அவரோடு இருந்ததும், சிறை விடுப்பில் வெளிவந்த போது அவரோடு உரையாடியதும் நெஞ்சில் நிழலாடுகின்றன. வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்க காரணங்களை தேடுபவன் கொடுமையானவன் என்கிறார் போற்றுவதற்குரிய பெருமகனார் நபிகள் நாயம் அவர்கள். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம் என வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆதிநாதன் குழு அமைத்ததோடு தனது கடமை முடிந்து விட்டதென கருதி ஒதுங்கியது நம்பி நின்ற இஸ்லாமிய சொந்தங்களை ஏமாற்றும் கொடும் வஞ்சக செயல் என மேலும் அவர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.